ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு. மைதா மாவு எவ்வளோ போடுறோமோ அதோட அரிசி மாவு டபுள் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ரவை வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப அப்புறம் கரைச்ச வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இது வச்சு தான் இப்போ நான் ஃபஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணி கரைக்க ஊற்றிக்கோங்க. எடுத்ததுமே நிறையா ஊற்றிட்டா மாவு அப்படியே கட்டியாக நின்றுக்கும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே இதில் கோதுமை மாவுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம். மைதா மாவு போட்டதுக்கு பதிலாக கோதுமை மாவு போட்டுக்கலாம். நமக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும். கோதுமை மாவு நம்ம எதுவுமே போடாமல் வெறும்னா கூட மாவை மட்டும் கரைச்சி வெறும் உப்பு மாவு மட்டும் 2 hours ஆகட்டும். திரும்ப நம்ம பார்ப்போம். கரைச்சி வச்சுருந்த மாவு அது வந்து இந்த 7:30 மணிக்கு செஞ்சோம். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி தனியாக மாவு தனியாக நமக்கு ஆகிடும். நம்ம தான் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ இதை தான் நம்ம ஊற்ற போகிறோம். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ட்ரையல் தோசை, அதனால் சின்னதாக ஊற்றிருக்கேன். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா எப்பயாவது ஆசைக்கு எடுக்க வருதுனால நம்ம பதமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வா, ஓகே, நம்ம மிஷின் வீணாக போகலை, நல்லபடியாக வந்துடுச்சு. அடுத்த தோசை ஊற்றிப்போம். நல்லாவே தெரியும், அருமையாக வந்திருக்கு. நமக்கு கல் காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுனாவே நம்ம வந்து எரிச்சல் கம்மியாக வச்சுடணும். அருமையான